என்னடா மவனே, இப்படி லாக்அப்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. அந்த டிரைவர் பையில நாம பழிவாங்கலான்னு பார்த்தா கடைசியில நாம தான் பலிகடா ஆயிட்டோம். ஊர்க்காரங்க எல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க. விட்டுருந்தா நம்மள உயிரோட கொளுத்தி இருப்பாங்க. ஆமா சித்தப்பா, கோயில்ல குண்டு வச்சதால கும்பாபிஷேகம் நின்று போச்சுல்ல, அந்த கோவம் தான் நம்மள கொல்ல பார்த்தானுங்க. சித்தப்பா, நமக்கு ஜாமீன் கிடைச்சாலும் கொஞ்ச நாள் ஊருக்குள்ள இருக்க கூடாது, வெளியூர்ல எங்கேயாவது போய் தங்கி இருக்கணும். இல்லன்னு வைங்க, அவனுங்களுக்கு இருக்கிற கோவத்துக்கு நம்மள அடிச்சே கொண்டுருவாங்க. ஆமாடா மவனே, நீ சொல்றது கரெக்டு தான். நாம வெளியில போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம். என் அத்தை கிட்ட பேசணும். போய் பேசுங்க. தேங்க்யூ சார். வா மருமகளே. அத்தை, உங்க எல்லாரையும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல எவ்வளவு கெத்தா கம்பீரமா இருப்பீங்க, இப்ப இப்படி லாக்அப்ல ரொம்ப சைலண்டா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, அதை விடு மருமவளே. அந்த டிரைவர் பையன் ஊரை விட்டே ஓடிட்டானா? ஓ அக்கா வீட்ல என்ன நடக்குது? இல்லத்த, அவன் இங்கதான் இருக்கான். அவன் வீட்டுக்கு ரேவதிய பார்க்க வந்தான். அப்ப என் அக்கா காரி அவனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி அவன் பொருள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் யூஸ் பண்ண காரையும் கொளுத்திட்டா. ஓ, அவன் மேல அவ்வளவு கோவமா இருக்காளா? ஆமா அத்த, அவன் மேல அவனை கொல்ற கோவத்துல இருக்கா. ரேவதியும் அவனோட சேர்ந்து வீட்டை விட்டு போறேன்னு தான் சொன்னான். அவளையும் துப்பாக்கி மூலமா பிளாக்மெயில் பண்ணி அவனோட போக விடாம பண்ணிட்டா. சந்திரா, அப்பா அவனுக்கு அடிமேல அடின்னு சொல்லு. ஆமாங்க, அவன் அவமானத்துல கூனி குறுகி போயிட்டான். பரவாயில்ல மருமகளே, நாங்க ஜெயிலுக்கு வந்தது வீண் போகல. அவனுக்கு இந்த அசிங்கம் அவமானம் எல்லாம் போதாது. மருமகளே, சொல்லுங்க அத்த. அது மட்டும் நடக்கவே கூடாது. இப்பதான் அவனை கஷ்டப்பட்டு வெளியில அனுப்பியிருக்கோம், திரும்பவும் அவனை வீட்டுக்குள்ள விட்டோம். அப்புறம் அக்கா காரிய நம்மளால பழி வாங்க முடியாது. ஆமா சந்திரா, வெளியே போனவனாவே இருக்கணும். மறுபடியும் திரும்ப வந்துட்டான்னு வச்சுக்க, நமக்கு அப்புறம் தண்ணி காட்டுவான் அவன். மருமவளே, அந்த டிரைவர் பையன் மேல உன் அக்கா காரிக்கு இருக்கிற கோவத்தை எக்காரணத்தை கொண்டு நீ குறையவே விடக்கூடாது. அவனை பத்தி ஏதாவது தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் மேல இருக்கிற கோபம் அதிகமா மாறணுமே ஒழிய குறையக்கூடாது. அத்த, இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லை. நான் ஏற்கனவே அததான் செஞ்சுட்டு இருக்கேன். அவன் தான் சவால் விட்டுட்டு போயிருக்கானே ஒழிய நான் அவ்வளவு சீக்கிரம் அவனை வீட்டுக்குள்ள வர விட்டுருவேனா? கண்டிப்பா அது நடக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. சரி, ஆமா, எங்க ஜாமீன் விஷயம் என்னாச்சு மருமவளே? லாயர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் அத்த. நீங்க ரொம்ப சீக்கிரமே எல்லாரும் வெளியில வந்துருவீங்க. நான் வரேன் அத்த. சந்திரா, அந்த டிரைவர் பையன் திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அத முக்கியமா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. இனிமே என் அக்கா வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். நான் சொல்றதுதான் அவ கேப்பா. அதனால நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வரேங்க. சரி, பத்திரமா போ. வரேன் மாமா. சரிம்மா. பசிக்கல. நீ என்ன நினைச்சுதான் சாப்பிடாம இருக்கேன்னு எனக்கு தெரியும். சரி,
நீ சாப்பிட வேண்டியதானே? ஏன் சாப்பிடாம இருக்க? எனக்கு பசிக்கல, அதான் சாப்பிடல. நீ சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்காத. முதல்ல போய் சாப்பிடு. எனக்கு மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுவியா? நீ ஏன் சாப்பிடாம இருக்க? நீயும் சாப்பிடு. என்ன அமைதியாயிட்ட? நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். சரி, பாட்டி எனக்கு இங்க சாப்பாடு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. நான் சாப்பிடுறேன். நீ முதல்ல சாப்பிடு. அக்கா இப்பதான் சாப்பாடு வச்சுட்டு போனாங்க, நானும் சாப்பிடுறேன். இனிமேல் இப்படி சாப்பிடாம இருக்காத. லைஃப்ல பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்காக வயித்தை காயப்படக்கூடாது. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். மனசு போட்டு குழப்பிக்காதா. தெரியுமா? ம், சாப்பிடு. நீயும் சாப்பிடு.